ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். இதுபோக ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து மேகக்கூட்டங்கள் உருவாகி திடீரென சாரல் மழை ஒரு சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் பெய்யும். பெரும்பாலான இடங்களில் பெரிய மழைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் மிதமான மழை இருந்துக்கிட்டு இருக்கும். ஜூலை 22, 23, 24, 25 ஆகிய 4 நாட்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் நமக்கு மிதமான வெப்பநிலை இருக்கும். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு சாரல் மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இது தவிர தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சாரல் மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை நமக்கு படிப்படியாக துவங்க ஆரம்பிச்சிடும். அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும். ஆங்காங்கே உயர்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். இதனால் அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயரும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.